ஒரே நேரத்தில் கராத்தே செய்து அமைச்சர் மெய்யநாதனை அசர வைத்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள். விஜயகாந்த் நினைவு நாள் நிகழ்ச்சியில் விஜயகாந்த் பாடலை ஒளிபரப்பி அமைச்சருக்கு வரவேற்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கராத்தே தகுதி பட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. தனியார் கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது கராத்தே பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு தகுதி பட்டையை வழங்கினார். முன்னதாக கராத்தே மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம்
அடலி தங்க கட்டி சிங்க கட்டி பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அமைச்சரவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா நீ ஒட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் நிகழ்வின் வரவேற்புரை திரு டி ரஞ்சித் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். மாணவர்கள் அப்படியே உட்காருங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பின் உருவம் கொண்டு எதையும் மறுக்காமல் செய்யும் சிறந்த செயலை கொண்டு நீங்கள் செய்யும் நல்லறம் அதுவே எங்கள் வெற்றிக்கு கிடைத்திட்ட இயற்கை உரம் என்று கூறி எம் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பி யோகராஜா சார் அவர்களை அன்போடு வருவென வரவேற்கின்றோம். சுட்டாலும் வெளிர்கின்ற சங்கு ஆனால் பட்டாலும் ஒழுகின்ற தங்கம் எவர் எதிர்த்தாலும் வெற்றி காணுகின்ற சிங்கம் எங்கள் அங்கமெல்லாம் நிறைந்த அமைச்சரே நம் அமைச்சர் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உலகமே வியக்கும் வண்ணம் ஜஸ் ஒலிம்பியா நடத்தி வான்புகழ்த்தோடும் தூரம் புகழ் பெற்றவர் நம் அமைச்சர். நதியை போல தொகுதி முழுவதும் நலவளம் வருவார். கடலை போல வெற்றியை பெறும் நம் மண்ணின் மைந்தர் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவவி மெய்யநாதன் MCA அவர்களை அன்போடு வருக வருகவென அமைப்பின் சார்பாக வரவேற்கின்றோம். மேலும்
முன்னிலை வகிக்க வருகை தந்துள்ள கொத்தமங்கலம் உதவி தலைமை ஆசிரியர் கே முத்துக்குமார் சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் தலைமை ஆசிரியர் ஓய்வு கே ஆர் கணேசன் சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். சிபிஐ மாவட்ட செயலாளர் டி செங்கோடன் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். நடுவாசல் தலைமை ஆசிரியர் மா தங்கராசு சார் அவர்களை அன்போடு வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள வருவாய்த்துறை பிரகாஷ் அவர்களை அன்போடு வருக என வரவேற்கின்றோம். ரியோகோ சிட்டரியோ கராத்தே செக்ரட்டரி சென்சாய் எம் பாலச்சந்திரன் மாஸ்டர் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். தேசிய கீரமங்கலம் சென்ட்ரல் தலைவர் தேசிய கோவில்தாசன் சார் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். மேலும் எங்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்து சிறந்த ஆசனாக எங்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரியோகோ சிட்டரியோ கராத்தே அமைப்பினுடைய டெக்னிக்கல் டைரக்டர், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட் கேசி டி ஈஸ்வர்குமார் மாஸ்டர் அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் பேரூராட்சி தலைவர் கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் பேரூர் திமுக செயலாளர் கே சிவகுமார் சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஒன்றிய செயலாளர் கே எஸ் ரவி சார் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பனங்குளம் ஜி தங்கராஜு சார் அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றோம். யாழ் அகாடமி சிறப்பு தாளர் சேது புகழேந்தி சார் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். பேராவரணி அட்லாண்டிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்மன் எஸ் ஜீனிவாசன் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். கூடம்பள்ளி தாளாளர் சிவனேசன் சார் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். அன்னை மீனாட்சி சிட்பண்ட்ஸ் கே கண்ணன் சார் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். மேலும் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் தலைமை பயிற்சியாளர் ரென்சி யோகேஸ்வரன் மாஸ்டர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். கௌரவ விருந்தினராக வருகை தந்துள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி சாந்தி வளர்மதி அவர்களை வருக என அமைப்பின் சார்பாக வரவேற்கின்றோம். அரசு ஒப்பந்தக்காரர் எல் ராஜேந்திரன் சார் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நமது ராமசாமி செட்டியார் மலை ஆனந்தன் அவர்களை வருக வரவேற்கின்றோம். இயற்கை ஆர்வலர் தங்க கண்ணன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். கோவில் கமிட்டி தலைவர் பழனியப்பன் அவர்களை வரவேற்கின்றோம். டிஆர் ஸ்டோர் உரிமையாளர் இ தனபால் அவர்களை வரவேற்கின்றோம். மேலும் வருகை தந்துள்ள அனைத்து கௌரவ விருந்தினர்கள் அனைவரையும் நமது அமைப்பின் சார்பாக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நேர காலம் கருதி சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள அன்பு பழனியப்பன், மணிக்குமார், தமிழரசன், எம் பாண்டியன், டி பாண்டியன், கே எஸ் தாமஸ் அவர்களையும், என் சங்கர் அவர்களையும், எம் ஆர் பாஸ்கர் அவர்களையும் அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளைய வரலாறு வருங்கால மேடைகளை எதிர்கால தேவைகளை எமது கராத்தே பயிற்சி மாணவர்களே, பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நண்பர்கள் உங்கள் அத்தனை பேரையும் இந்த விழாவிற்கு வருக அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. தற்பொழுது நம்முடைய தலைமை மற்றும் தலைமை விருந்தினர் சிறப்பு, அதாவது நம்முடைய ஆசான் அவர்களுக்கு நமது மாணவிகள் தற்பொழுது தமிழினி அவர்கள் நமது அமைச்சர் அவர்களுக்கு மலர் கொடுத்து வரவேற்பார்கள். வணக்கம். கிளாப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க. கிளாப் நல்லா பலமா இருக்கட்டும். அடுத்தபடியா தர்சனா தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு
மலர் சென்று கொடுத்து வரவேற்பார்கள். அடுத்தபடியாக யாழினி, நம்முடைய கராத்தே ஆசான், எங்களை எல்லாம் சரியான வழியில மேம்படுத்தி கொண்டிருக்க ஈஸ்வர்குமார் சென்சை அவர்களுக்கு யாழினி அவர்கள் மலர் கொடுத்து வரவேற்பார்கள். நன்றி. தற்பொழுது நம்முடைய கராத்தே அமைப்புக்கு வருகின்றார் தலைமை விருந்தினர் அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. நமது கராத்தே ஆசான் மாநில பொறுப்பு மட்டுமல்ல, தேசிய அளவிலான சாம்பியன்களை உருவாக்கி கொண்டிருக்கும் கியோ டெக்னிக்கல் கமிஷனுடைய வைஸ் பிரசிடென்ட், டிஎஸ்கே தமிழ்நாடுடைய வைஸ் பிரசிடென்ட், மென்மேலும் பல்வேறு பொறுப்புகள், WK பல்வேறு பொறுப்புகள் உறுப்பினராக இருந்தக்கூடிய மாஸ்டர் அவர்கள் வந்து அமைச்சர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுள்ளனர். யோகேஸ்வரன் நம்முடைய தலைமையில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி யோகேஸ்வரன் மாஸ்டர் அவர்கள் வந்து தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சால்வை பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியா மாஸ்டர் ஈஸ்வர மாஸ்டர் எங்களை நம்முடைய பெரும் பங்கெடுத்துக் கொண்டு நேரங்காலமெல்லாம் பார்க்காம தொடர்ந்து மாணவர்களை மென்மேலும் எடுத்துக்கொள்ள முன்முனைப்பாக இருக்கக்கூடிய ஈஸ்வர மாஸ்டர் அவர்களுக்கு நம்முடைய யோகேஸ்வரன் மாஸ்டர் அவர்கள் வந்து பொன்னாடி பற்றி கௌரவிப்பார்கள். தமிழரசன் மாஸ்டர் அவர்கள் பொன்னாடி போத்துவார்கள். எல்லாம் கிளாப் பண்ணலாமே. பெரும் முயற்சியோட ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. மாணவர்களுடைய கிளாப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேரத்தில் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. மற்றபடி எல்லாருக்கும் அமைச்ச இருக்கக்கூடிய சால்வைகள் வந்து ரஞ்சித் மாஸ்டர் அவர்கள் வந்து நம்முடைய பேரூராட்சி தலைவர் சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு விஜயானந்த் மாஸ்டர் பொன்னாடி பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அமைச்சர் அவருடைய நெருக்கடியான சூழலில் ஒரு நேரம் நம்ம ஒதுக்கி இருக்கிறதே ரொம்ப நன்றி. ஒரு மேடையில் அமைச்சர்களுக்கு மட்டும் சால்வை அளித்து விட்டு கலை அடுத்தபடியா இங்கே தலைமை சார் இங்கே இருக்கு. அடுத்தபடியா செங்கோடன் நம்முடைய மாவட்ட சிபிஐ தலைவர் அவர்களுக்கு, செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்க ரஞ்சித் மாஸ்டர், ப்ரோ மாஸ்டர், ஒன்றிய செயலாளர் ரவி அவர்களுக்கு ப்ரோ மாஸ்டர் சால்வியத்தை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து அரசு ஒப்பந்தாளர் LD ராஜேந்திரன் அவர்களுக்கு கலை மாஸ்டர் சால்வியத்தை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடி பொருத்தி கௌரவித்தார். நம்முடைய JCI பிரசிடென்ட் கீரமலை சென்ட்ரல் கோகுல்தாசன் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேகலா மாஸ்டர் இருக்காங்க. தேங்க்யூ. கால நேரம் கருதி எல்லாரையுமே நீங்க மறுபுறமா ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். தற்பொழுது அமைச்சருக்கு முன்னாடி ஒரு சில மாணவருடைய டெமோ மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். தற்பொழுது நம்முடைய மாணவர்களுடைய கராத்தே ஈவென்ட்
ஸ்டூடெண்ட். ஓகே. மத்த எல்லா மாணவரும் உட்காருங்க. நான் சொல்ற பசங்க கரெக்ட். நெக்ஸ்ட் விஜயவாணன் மாஸ்டர் டீம். ரைட் மாஸ்டர், விஜயவாணன் டீம் ஸ்டார்ட். சிறு வயதிலேயே இது போன்ற ஸ்டெப் எல்லாம் வந்து பல கிரீன் பெல்ட்ங்கிறது வந்து ஒரு 2-3 வருட பயிற்சிக்கு அப்புறம் மாணவர்கள் வந்து இந்த வயசுலையும் செய்யறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பல்வேறு திசையில சொன்னாலும் இந்த திசையில நல்ல திசையில இருக்காங்கிறத உங்களுக்கு விழிப்புணர்வு. சுபாஷ் மாஸ்டர் இருக்கேன். நேரங்காலம் கருதி கௌரவ விழா நிகழ்வு இது டெமோ முடிஞ்சவுடன் நடைபெறும். பின்னாடி போங்க. ஒவ்வொரு தடவையும் உன்னை காப்பாத்துங்க, அப்பா வர மாட்டா. என்னால உனக்கு சண்டை கத்து தரதான் முடியும். ஆனா போராட வேண்டியது நீதான். முயற்சி பண்ணு. எல்லாமே இப்ப சமீபமா ஒரு மாத காலம் 2 மாத கால பயிற்சி மட்டும் பிளீஸ். தேங்க்யூ. அவங்க பிளேஸ்ல இருங்க. தேங்க்யூ. தற்பொழுது லெஃப்ட் சைடு மேடைக்கு லெஃப்ட் சைடு பண்ண வழி விடுங்க. அவங்க தெரியற மாதிரி இருக்கணும் ப்ளீஸ். எல்லாரும் செய்யறாங்க ஒரே வந்து கட்டா ஜுனினோ யோய் முஜிபுட வச்சுக்கமாட்டே ரே கட்டா பைசா ஜுனினோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 14 15 16 17 18 19 20 Yummy. Right. Very good. அவங்க பிளேஸ்ல கரெக்டா வந்துட்டீங்க. ஸ்டெப் கரெக்டா இருக்கு. வாழ்த்துக்கள். தற்பொழுது அமைச்சர் அவர்களுடைய வாழ்த்துரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கராத்தே பயிற்சி பெற்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கராத்தே தகுதிப்பட்டை வழங்குகின்ற விழாவுக்கு ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கொத்தமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்
போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மரியாதைக்குரிய திரு யுவராஜ் அவர்களே, வருகின்ற நம்ம எல்லாம் வரவேற்று இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நமது கொத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த டி ரஞ்சித் எம்எஸ்சி பிஎட் எம்பிஎல் அவர்களே, மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வருடந்தோறும் வந்து இந்த குழந்தை செல்வங்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டெக்னிக்கல் டைரக்டர் வைஸ் பிரசிடென்ட் டிஎஸ்கே, மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய திரு டி ஈஸ்வர்குமார் அவர்களே, மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோடன் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு கே எஸ் ரவி அவர்களே, மற்றும் விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற உதவி தலைமை ஆசிரியர் அருமை நண்பர் முத்துக்குமார் அவர்களே, தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு கே ஆர் கணேசன் அவர்களே, நெடுவாசல் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு மா தங்கராஜ் அவர்களே, கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கே சி சிவகுமார் அவர்களே, மற்றும் ஒன்றிய குழு முன்னாள் உறுப்பினர்கள் மங்கையரசி சி ராமநாதன் அவர்களே, வித்யா செல்வராஜ் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி சாந்தி வளர்மதி அவர்களே, மற்றும் இந்த விழாவை மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற நன்றியுரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் என் தமிழரசன் அவர்களே, விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பனங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய திரு கே கண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய ஜேசிஏ கீரமங்கலம் சென்ட்ரல் தலைவர் திரு கோகுல்தாசன் அவர்களே, மரியாதைக்குரிய யாழ் அகட பள்ளியினுடைய தாளாளர் திரு சேது புகழேந்தி அவர்களே, அட்லாண்டிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்மன் திரு எஸ் சீனிவாசன் அவர்களே, குருகுலம் பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் க சிவனேசன் அவர்களே, மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற எஸ்ஏ தமிழரசன் அவர்களே, என் சங்கர் அவர்களே, ஏ ஆர் ராஜேந்திரன் அவர்களே, ஏ மணிமாறன் அவர்களே, ஏ செந்தில்குமார் அவர்களே, இளையராஜா அவர்களே, பழனிக்குமார் அவர்களே, எம் எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, எம் ஆர் ராஜேந்திரன் அவர்களே, பி சந்திரமோகன் அவர்களே, அன்பு பழனியப்பன் அவர்களே, அன்பரசன் அவர்களே, கல்யாண சுந்தரம் அவர்களே, ஆசிரியர் முருகேசன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு கே ஆனந்தன் அவர்களே, மரியாதைக்குரிய எல்டிஆர் ராஜேந்திரன் அவர்களே, எஸ் சேகர் அவர்களே, எம் குணசேகரன் அவர்களே, ஆசிரியர் சிவானந்த் அவர்களே, துரை அவர்களே, மரியாதைக்குரிய சிவராஜ் அவர்களே, தாமஸ் அவர்களே, மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவை மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கின்ற கராத்தே பயிற்சி பெற்ற மாஸ்டர்ஸ் நமது யோகேஸ் அவர்கள், கோமதி சங்கர், இன்னும் நிறைய இளைஞர்கள் இந்த பகுதியிலே கராத்தே சம்பந்தப்பட்ட பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டு ஒரு அருமையான இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுகள், வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நானும் நம்ம ஈஸ்வர்குமார், நம்ம தமிழரசன், நம்ம ரஞ்சித் குமார், நம்ம கோமதி சங்கர், யோகேஸ்வரன், இவர்களெல்லாம் பார்க்கிறேன். இவங்களுக்கு வயசே ஆகிறது கிடையாது. இன்னும் 10 வருஷம் இருந்தாலும் இது மாதிரி தான் இருப்பாங்க. அதற்கு காரணம் கராத்தே என்ற பயிற்சி. அவங்க முறைப்படி அந்த பயிற்சி பெற்று அந்த வாழ்க்கை முழுவதும் அந்த பயணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இளமையாக இருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல இருப்பது, இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் எதையும் சந்திப்பதற்கு தயார்படுத்துகின்ற இளம் வயதிலே இவர்களுக்கு இந்த பயிற்சிக்காக அனுப்பிய பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பலத்த கைதட்டல். நான் நேற்று மாலை சென்னையிலிருந்து கிளம்பி 6:30 மணிக்கு புதுக்கோட்டையில் ஒரு கூட்டம் முடிச்சு, இரவு ஆலங்குடியில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சு கபடி போட்டு வீட்டுக்கு போகும்போது 11:30 மணி. அதுக்கப்புறம் 12 மணிக்கு தூங்க போய் காலையில் 4 மணிக்கு 7 மார்னிங் எழுந்துச்சு ரெடியாகி நான் ஒரு 6 மணிக்கு பேராவண்டி போயிட்டு இருந்தேன். மாட்டு வண்டி பந்தயம் தொடங்க. அப்ப பாத்தீங்கன்னா 4-5 வாகனங்களில் வந்து கொண்டிருந்தார்கள். நான் வண்டியை ஸ்லோ பண்ணப்ப நிறைய வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தப்போ, இந்த போட்டிக்காக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு
இருசக்கர வாகனத்தில் வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த வயசுல இந்த பிள்ளைகளை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்ட்டு அவங்க அழைச்சிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஏதாவது ஒரு தனித்திறமை இருந்தாக வேண்டும். கராத்தையா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், கலை சம்பந்தப்பட்டவதாக இருக்கலாம், அல்லது ஏதோ கவிஞரா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு தனித்திறமை நம்மகிட்ட இருந்தா கெட்ட பழக்கங்கள் நம்மகிட்ட வரவே வராது. குறிப்பா அந்த கராத்தே பயிற்சி பெற்ற இந்த பிள்ளைகளிடத்துல எதிர்காலத்தில் பெற்றோர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதையும் சந்திப்பதற்கும் தயாராக இருப்பார்கள், தீய செயல்களை செய்யாமலும் இருப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெமோ காட்டினாங்க, நம்பவே முடியல. ஒரு பெண், இளம் வயது அந்த பெண் 3-4 பேர் தனியா சந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறால் மனிதனுக்குள்ள எண்ணற்ற திறமைகள் இருக்கிறது. அவ்வளோ அந்த நிகழ்ச்சி காட்டினாங்க. இந்த பாத்தீங்கன்னா 1 மாதத்துல இந்த பிள்ளைகளை இந்த தயார்படுத்திருக்கீங்க, மிக அருமையாக. அதற்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது மாதிரி நம்ம பகுதி எல்லா இடத்திலையும் தொடங்குங்க. நம்ம சார் சொன்னார் ஈஸ்வர்குமார், நாங்க பள்ளிகள் எல்லா இடங்களிலுமே நாம தொடங்க போறோம், ஜேஎஸ்டபிள்யூ சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து என்று சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக இது தேவை. இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, உடல் உறுதி பெறுவதற்கு மட்டுமல்ல, மன உறுதியும் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் திருமூலர் சொன்னார், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேன் என்று சொன்னார். நாம உயிர் வாழ்வதற்கு உடம்பு ரொம்ப முக்கியம். அந்த உடம்பு முக்கியமாக இருப்பதற்கு, உடல் உறுதியாக இருப்பதற்கு கராத்தே மிக மிக முக்கியம் என்பதை நான் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரில் இருக்கின்ற பிள்ளைகள் 9 மணிக்கு வெயிலில் இருக்காங்களே, எப்படி சார் எல்லாரும் நிழலுக்கு வர வச்சிருக்காங்க? இல்ல சார், எங்க பிள்ளைகள் எல்லாம் புயல், வெயில, மழை, வெள்ளம் எல்லாத்தையும் சந்திக்கிறாப்புல தான் நாங்க தயார்படுத்திருக்கிறோம் சொல்லி இருக்கிறார். அத்தனை மாஸ்டர்ஸ்க்கு எனக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்களை பார்த்து நான் பொறாமைப்படுறேன். உங்க மாதிரி மாஸ்டர் எனக்கு, நான் சின்ன வயசுல இருக்கப்போ எனக்கு கிடைக்காம இருந்துட்டாங்களே, நானும் உங்க மாதிரி வந்திருப்பேனே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும்னு தான் நினைச்சேன், அதை கேன்சல் பண்ணிட்டேன். பார்த்துக்கலாம். இதை விட வேற நிகழ்ச்சி நாம பார்க்க வேண்டிய அருமையான நிகழ்ச்சி. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த பிள்ளைகளுக்கான தனி திறமைகளை கொண்டு வருவதற்கு பல்வேறு போட்டிகளை நடத்துகிறார். குறிப்பாக விளையாட்டுத்துறையை தமிழக முதலமைச்சர் கவனமாக முன்னெடுத்து 1 கோடி இளைஞர்கள் விளையாட்டு மைதானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று இலக்காக நிர்ணயித்தார். இன்றைக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சரையே அந்த துறைக்கு அமைச்சராக்கி இன்றைக்கு விளையாட்டுத் துறையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க சர்வதேச போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள் பங்கு பெறுவதற்கு பயிற்சி வேண்டுமா? நம் துணை முதலமைச்சர் உடனடியாக நிதி தருகிறார். அதே மாதிரி சர்வதேச, தேசிய அளவில் நீங்கள் வெற்றி பெற்று இதற்கு முன்பு வந்தீங்கன்னா மனு கொடுத்துட்டு வெற்றி பெற்றவர் ஐகாஸ் இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய உயரிய ஊக்கத்தொகைக்கு நாம மனு கொடுத்துட்டு 3 மாதம் 4 மாதம் காத்துக்கணும். ஒரு சில நாள்ல கொடுக்காம போயிருவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவில் வெற்றி பெற்றால் வெற்றி பரிசு வாங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு பரிசு தொகையை அறிவிக்கின்ற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அதே மாதிரி உலக செஸ் சாம்பியன் போட்டி நமது குகேஷ் என்ற தமிழ்நாட்டு வீரர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனேயே அந்த இளைஞருக்கு குகேஷ்க்கு 5 கோடி ரூபாயை பரிசு வழங்கியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கப்போ கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய் அந்த ஐகாஸ் இன்சென்டிவ் வழங்கினேன். இப்பொழுது 173 கோடி ரூபாய் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் வழங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி உங்களுக்கான இந்த பயிற்சி என்பது பயிற்சியோடு முடிந்துவிடல. நம்முடைய சராசரி ஆயுட்காலம் 60 வயசுனா உங்க அனைவருக்கும் ஒரு 25 வயசு அதிகம். 85 to 90 வயசு வாழ்வதற்கான திறனை தரக்கூடியது இந்த பயிற்சி, கராத்தே பயிற்சி. அதை மறந்துடாதீங்க. 2வது, நம்ம உடம்பை தயார்படுத்திக்கிறோம். நம்மளுடைய ரத்த ஓட்டங்கள் அத்தனையும் சரியான நிலையில் நாம கொண்டு வரணும். மனிதனுடைய எடை உயரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். 1 கிலோ என்னுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 5.7. எனக்கு 70 கிலோ நான் வெயிட் இருக்கணும். ஆனா 25 வருஷமா நான் 76 கிலோ இருக்கேன். ஒரு 4 கிலோ குறைப்போம்னா தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1 கிலோ வெயிட் நம்ம உடம்புல கூடுதலாக இருந்தால் 3 லட்சம் கிலோமீட்டர் ஹார்ட் வந்து பம்பிங் பண்ணணும் எக்ஸ்ட்ரா. மறந்துடாதீங்க, அதான் முக்கியம். இந்த மாதிரி பயிற்சி பெறப்போ ரத்த ஓட்டம் சரியா இருக்கும், இதயம் சீராக இருக்கும். எதிர்காலத்தில் நமக்கு எந்த கவலையும் இல்லை, வேலை வாய்ப்பும் உங்களுக்கு காத்திருக்கும். உங்களுக்கான பயிற்சி பெறுகின்ற பொழுது இதற்காக தனியாக இடஒதுக்கீட்டில் வேலை வைக்கிறது. எல்லா திறமையும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்ட நீங்கள் இந்த பயிற்சி 1 மணி நேரம் முடிச்சிட்டீங்கன்னா 24 மணி நேரமும் நீங்க ஆக்டிவா இருக்கலாம், சுறுசுறுப்பா இருக்கலாம். தூக்கம் வராது, கோபம் வராது, மகிழ்ச்சியோடு இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கின்ற அத்தனை இளைஞர்களையும் நம் பிள்ளைகளை இந்த விளையாட்டு மைதானத்திற்கு கராத்தே பயிற்சி பெறுவதற்கு அனுப்பி வையுங்கள். இந்த மிகச்சிறப்பான பணிகளை இங்கே மேற்கொள்கின்ற இந்த மண்ணில் மேற்கொள்கின்ற அருமை சகோதரர் தமிழரசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே மாதிரி எங்க ரஞ்சித் குமார் மணிக்குமார் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். விஜயவானன் வாங்க, வாழ்த்துக்கள். எல்லாம் கைதுங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்த்துக்கள். அடுத்து வாங்க, அன்பு தளபதி வாங்க, வாழ்த்துக்கள், கைதட்டுங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகே பண்ணுங்க. வேற யாருக்கா? முருகராஜ், சுபாஷ். எத்தனை இளைஞர்களை உருவாக்கி இருக்காங்க பாருங்க, கைதட்டுங்க, வாழ்த்துக்கள், பாராட்டு. வாங்க, வெரி குட். பாராட்டு. பேரு சுபாஷ், கைதட்டுங்க எல்லாம். சிவாஜி பிரபு, வாழ்த்துக்கள். கோமதி சங்கர், வாழ்த்துக்கள், பாராட்டு. மேகலா மாஸ்டர், மாமா, வாழ்த்துக்கள். அவர் என்னோட நண்பர், வாழ்த்துக்கள். யோகேஸ்வரர் வாங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ரஞ்சனி, சிவரஞ்சனி, வினோத்குமார் வாங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிவேதா, வாழ்த்துக்கள், பாராட்டு. கார்த்திக், கார்த்திக், வாழ்த்துக்கள். அபிதீஷ், வாழ்த்துக்கள். தினேஷ் ராஜா, ஓகே, வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். அப்படியா, வாழ்த்துக்கள், வெரி குட். வாழ்த்துக்கள். இத்தனை மாஸ்டர்ஸ் சேர்ந்து இந்த நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆலங்குடி, பேராவூரணி பகுதியில் மிக சிறப்பாக இந்த பயிற்சியை கொடுக்கின்ற அத்தனை மாஸ்டர்ஸ்க்கும் எழுந்து நின்று அவர்களை கைதட்டுங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கைதட்டுங்கள். இவர்கள் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் இந்த இளைஞர்களை உருவாக்குவதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற நல் முத்துக்கள் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் சார்பாகவும், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாகவும், புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை கூறி இந்த பயணம் ஒரு நல்ல பயணம், வெற்றி பயணம், ஒரு மிக சிறந்த பயணம், உங்கள் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற பயணம் என்கின்ற அடிப்படையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். தோன்றி புகழோடு தோன்றுக, அகிலா தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று திருவள்ளுவர் சொன்னார். மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் புகழோடு இருக்கின்ற வகையில் உங்களை அத்தனை பேரையும் புகழின் உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய பயிற்சி பள்ளியில தொடர்ந்து ஒரு 6-7 வருடம் பயிற்சி பெற்ற பிறகு, பிளாக் பெல்ட் பயிற்சி பெற்ற பிறகு இந்த டிசம்பர் 6-7 நடந்து முடிந்த மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில நம்ம பகுதியை சேர்ந்த அன்பு தளபதி மாஸ்டர் அவர்கள் சாம்பியன்ஷிப் பெற்று நேஷனல் போட்டிக்கு தேர்வாயிருக்கிறாங்க. அவங்களை பாராட்டு விதமாக நமது அமைச்சர் அவர்கள் கௌரவித்து
பெற்றோர்கள் மேலே ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியா பிளாக் பெல்ட் ஹோல்டர்ஸ் பக்கத்து மேடைக்கு அறியவங்க. ஜே விக்னேஸ்வரன், ஜே விக்னேஸ்வரன், சார் அப்படிங்க மேடம் இங்க பாருங்க சார் வரும் சார் வரும் ஓகே ஓகே ஜெய் விக்னேஸ்வரன் கராத்தே ஆசான் மாஸ்டர் அவர்களுக்கு அன்பு தளபதி அவர்கள் பொன்னாடி பதிக்க வருகிறார். நம்மளது தகுதிப்பட்டையில ஒரு 5 ஆண்டு காலம் சிவகங்கை மாவட்ட படிக்கும் இருக்கிறார்கள் மாணவர்கள். நமது அமைச்சர் அவர்கள் வந்து சான்றிதழ் வழங்கி சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜே விக்னேஸ்வரன் பிளாக் பெல்ட் டோட்டல் 2வது டேர்ன்ல இருந்து 3வது டிகிரிக்கு செல்கிறார். இதற்காக அவருடைய அனுபவ காலம் சுமார் 18 வருடங்கள். பெரிய கை தட்டலாம்னு நினைக்கிறேன். வாங்க விக்னேஸ்வரன், வெல்கம். மாஸ்டர் அவர்கள் தகுதிப்பட்டையும் அமைச்சர் அவர்கள் சான்றிதழ் வழங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தகுதிப்பட்டை மாஸ்டர் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடலின் மொழிங்கிற ஒரு தாரக மந்திர புக்கு எந்த விதமான மருத்துவத்துக்குமே செல்லாம இருக்கிறதுக்காக இது அனைத்து பேருக்குமே வழங்குறேன். வீரப்பன், ஜேடி தர்சனா, ஜேடி தர்சனா வாங்க அப்படியே கொடுத்து அனுப்பிடலாம். வெரி குட். இளந்தேவன் என்னங்க இளந்தேவன் அடே சா ஜெயராம், சி ஜெயராம், ஜெயராம் அடுத்ததாக ஐடி கார்டு தற்பொழுது நம்முடைய அமைச்சருடைய பணி செம்மையா மணிக்கணக்கு இல்லாம அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு தாரக மந்திரம் உடலின் மொழி, உடலின் உணர்வுகளை எப்படி எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய தாரக மந்திரம் சுமாரா ஒரு 30 வருடமா இதுவரை நான் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு வைத்தியத்துக்கு போனதில்லை. அதுபடி எந்த சூழலையும் போனதில்லை. அதற்கு பெரிதும் உதவியது இந்த புக்கு. அதை
எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லா கெஸ்ட்டுக்குமே இது கொடுக்குறோம். நிகழ்ச்சியில இந்த சால்வை அணிவிக்கிறது அமைச்சருக்கு மட்டும் செஞ்சுட்டு மற்ற யாருக்கும் பண்ணல. அதனால எல்லாருக்குமே நிறைய பேர் தான் நம்ம மாஸ்டர் அவர்கள் வந்து வழங்கி கொடுப்பார்கள். நன்றி. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ஈஸ்வர பாஸ்கர் வழங்கி தருமாறு கேட்டுள்ளேன். எல்லாரும் கொடுங்க. பிள்ளைங்களை நிழலுக்கு வர சொல்லிடலாமா? செங்கோடன் ஐயா அவர்களுக்கு மாஸ்டர் அவர்கள் நினைவுபடுத்தும். ஒன்றிய செயலாளர் ரவி ஐயா அவர்களுக்கு எல்லாரும் கொடுத்துருங்க. வேற சொல்லிக்கிட்டே இருங்க. நகர செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கு நினைவுபடுத்தும். எல்டிஆர் ராஜேந்திரன் ஒப்பந்தார் அரசு ஒப்பந்தார் அவர்களுக்கு நினைவுபடுத்தும். பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு வருவாய்த்துறை அலுவலர் பிரகாஷ் அவர்களுக்கு கணேசன் சார் அவர்களுக்கு முன்னாள் தலைவர் சார் கணேசன் சார் அவர்களுக்கு வணக்கம். நோனி தங்கராஜ் சார் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி சாந்தியவர்மனுக்கு மரக்கன்று வழங்கி ஜேசிஐ பிரசிடண்ட் கோவில்தாசன் அவர்களுக்கு மரக்கன்று வழங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்எம்சி தலைவி இளவரசி அவர்களுக்கு மரக்கன்று மற்றும் நினைவு வழங்கி தருமாறு எஸ்எம்சி தலைவர் தங்கராசு சார் அவர்களுக்கு எஸ்எம்சி தலைவி இளவரசி அவர்களுக்கு மரக்கன்று வழங்கி தரப்படுகிறது. முத்துக்குமார் சார் உதவி தலைமை முத்துக்குமார் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சேது புகழந்தி சார் அவர்களுக்கு மரக்கன்று மட்டும் நினைவு பரிசு. பசுமை நாயகன் அவருடைய தொடங்கி வச்ச பணி தான் இது. ஓகே. ஆனந்தன் ஸ்ரீசுபர் மரக்கன்று அவர்களுக்கு மேடைக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கோவில் கமிட்டி தலைவர் பழனியப்பன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நீலகண்டன் டிஎஸ்ஆர் மகள் அவர்களுக்கு நினைவு பரிசு. செல்வரசு தங்க மண்டபம் அவர்களுக்கு ஆனந்தன் ராமசாமி செட்டியார் ஆனந்தன் அவர்களுக்கு நினைவு பரிசு. தமிழரசன் எல்லாம் போன் எடுத்தவனைக்குமே என்னப்பா தமிழ் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் ரொம்ப ஒத்துழைப்பு சொல்லக்கூடிய அவர்கள் அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. டி மணிக்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கவிதா சொல்லரி கே எஸ் தாமஸ் அவர்களுக்கு அடுத்தபடியாக நினைவு பரிசு. அன்பு பழனியப்பன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தமிழரசன் யாரும் பார்த்துட்டு சொல்லிருங்க. சங்கர் மாவட்ட பிரதிநிதி அவர்களுக்கு ஏ ராஜேந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சங்கர் மாவட்ட பிரதிநிதி வெல்கம். கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு கலைக்கண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு. மணிமாறன் அவர்களுக்கு சேகர் எல்ஐசி முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு. ஜீவானந்தம் ஆசிரியர் அவர்களுக்கு ஜீவானந்தம் ஆசிரியர் மணிமாறன்.
சரி வாங்க பிள்ளைங்களை அனுப்புங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு பள்ளி உதவியாளர் கணேசன் அவர்களுக்கு மெடல். அடுத்து வரதராஜன் சார் அவர்களுக்கு எழுத்தாளர் அவர்களுக்கு நிறைய பரிசு வழங்க முடிகிறது. செந்தில் அவர்களுக்கு நிறைய பரிசு வழங்க முடிகிறது. வாசு ஆசிரியர் வர்த்தக சங்க தலைவர் அவர்களுக்கு நிறைய பரிசு வழங்க முடிகிறது. இல்ல பரிசு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கு வர சொல்லிருங்க தமிழ் அடுத்தபடியாக எம்.ஆர். ராஜேந்திரன் அவர்களுக்கு மாணவர்கள் அனைவரும் சற்று நிழலுக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளுமே. திரும்ப ஓகே லைன் படி போங்க. அப்படியே அங்க போய் நீங்க உணவு அருந்தி விட்டு கூட உணவு அமைதியா போய் உட்காருங்க. காசுலிங்கம் ஆசிரியர் வாங்க. சரி கொடுங்க கொடுங்க சரிங்கப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் சார் லைவ் சார் இளையராஜா பழனிவேல் வாங்க. சரி யாரும் விடுபட்டு போயிருங்க பாத்துக்கங்கப்பா சரி யாரும் விடுபட்டுலாமா பாத்துங்க. நம்முடைய குமார் வாங்க குமாரவேல் வாங்க வாங்க. சரி எங்கப்பா ஆனந்த் வந்தாப்பலையா மாளிகை ஆனந்தன் மாளிகை டிஆர் ஸ்டோர் தனபாலன் அவர்கள் மேடைக்கு வாங்க. இன்னைய பரிசு சொல்ல முடியுது நம்முடைய எங்களுடைய சீனியர் மாஸ்டர் பாலச்சந்திரன் மாஸ்டர் அவர்களுக்கு நிறைய பரிசு வழங்கப்படுகிறது. கால நேரமானாலும் சிறப்பு KR துரை அவர்களுக்கு நிறைய பரிசு வழங்கப்படுகிறது. ஆல்ரெடி அவங்க புத்தகமாவே இருக்காங்க. ஆமா சரி 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 போகலாம். நம்முடைய இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக தலைமை விருந்தினராக சிறப்பாக மாணவர்களுக்கு உந்து சக்தியை எழுப்பிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் மரக்கன்று சம்பந்தமாக பசுமை பல மரக்காடுகள்லாம் நிறைய நட்டு நீங்க எங்க பார்த்தாலும் செழிப்பா இருக்கிறத பார்த்து உணர்ந்ததுனால இன்று அனைத்து மாணவர்களுக்கும் மரக்கன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதை அடுத்த கூட்டமா அந்த மரக்கண்ணுக்கு ஒரு 3 மரக்கன்றுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மகிழ மரம் அதை உங்க கையால பதிச்சு வச்சுட்டு போகணுங்கிறத வேண்டிக்கிறேன். குடிக்க போதியா மரக்கன்று நடப்படுகிறது. இருங்க மண்வெட்டியை கொடுங்க. கொஞ்சம் தள்ளிங்க.
இந்த பக்கம் இருக்கு. மூன்றுமே மகிழ மரம். இந்த மரங்களிலே மிக பாதையான மகிழ மரம்.